பகுதி 1. அறிமுகம். திரைக்கு பின்னால் உள்ள எதிரி யார்? என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களின் அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளும் சவால்கள், போராட்டங்கள், துக்கங்கள், இன்னும் ஏராளமான நிகழ்வுகள், இவை அனைத்துக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பொதுவான எதிரி இருக்கிறான் என்றால் நீங்கள் நான் சொல்வதை நம்புவீர்களா? அவன் எப்போதோ வந்து போகும் ஒரு பேய் அல்ல, இறந்த மனிதர்களின் ஆத்மா அல்ல. அவன் உங்கள் ஒவ்வொருவரின் மனதிலும், உங்கள் எண்ணங்களிலும், உங்கள் ஒவ்வொரு முடிவின் போதும் உங்களுடன் இருக்கும் ஒருவன். அவன்தான் ஷைத்தான். அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான், நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான பகைவனாவான் என்று அல்-குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 53 கூறப்பட்டுள்ளது. وَقُلْ لِعِبَادِي يَقُولُوا الَّتِي هِيَ أَحْسَنُ إِنَّ الشَّيْطَانَ يَنزَغُ بَيْنَهُمْ إِنَّ الشَّيْطَانَ كَانَ لِلْإِنسَانِ عَدُوًّا مُبِينًا. இந்தச் சவால் உங்களுக்கு எவ்வளவு தீவிரமானது என்றால் உங்கள் மனதிற்குள் அடிக்கடி தோன்றியிருக்கலாம். இந்த எதிரி யார்? எதற்காக நம்மை வழிகெடுக்கிறான்? இவனின் நோக்கம் என்ன? நம்மளை கெடுப்பதில் இவனுக்கு என்ன லாபம் இருக்கிறது? இவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் உண்டு? அவன் போர்க்களத்தை எங்கே அமைத்துள்ளான் என்று உங்களுக்கு தோன்றியிருக்கக்கூடிய எண்ணத்திற்கு தெளிவான விளக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள இந்த அத்தியாயத்தை இறுதி வரை பாருங்கள். பகுதி 2. பெரும் துரோகத்தின் ஆரம்பம். ஷைத்தான் என்றால் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அவனது தலைவன் இபிலீஸை பற்றி நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இபிலீஸ் ஒரு வானவர் அல்ல, அவன் புகையில்லா நெருப்பால் படைக்கப்பட்ட ஜின் இனத்தை சேர்ந்தவன். மனிதன் படைக்கப்படுவதற்கு வெகு நீண்ட காலத்திற்கு முன்பே அவன் அல்லாஹுவின் வழிபாட்டில் ஈடுபாடு கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் ஒரு கட்டளை வந்தது. நாம் வானவர்களிடம் ஆதமுக்கு சிரம் பணியுங்கள் என்று கூறினோம். அக்கணமே அனைவரும் சஜ்தா செய்தார்கள். ஆனால் இபிலீஸை தவிர அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன் தன் இறைவனுக்கு கீழ்ப்படிய மறுத்தான். அல்-குர்ஆன் அத்தியாயம் 18 வசனம் 50. وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ كَانَ مِنَ الْجِنِّ فَفَسَقَ عَنْ أَمْرِ رَبِّهِ أَفَتَتَّخِذُونَهُ وَذُرِّيَّتَهُ أَوْلِيَاءَ مِنْ دُونِي وَهُمْ لَكُمْ عَدُوٌّ بِئْسَ لِلظَّالِمِينَ بَدَلًا. அவனுக்குள் இருந்த ஆணவமும் தற்பெருமையும் அவனை அழிவுக்கு கொண்டு சென்றது. நீ என்னை நெருப்பால் படைத்தாய், இவனையோ களிமண்ணால் படைத்தாய், நான் இவனை விட சிறந்தவன் என்று இபிலீஸ் கூறினான். அந்த ஒரு கணம்தான் இபிலீஸ் இறைவனின் கோபத்துக்கு ஆளாகி சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். அப்போது அவன் இறைவனிடம் ஒரு சவால் விட்டான். இறைவா, எனக்கு நீ இறுதி நாள் வரை அவகாசம் கொடு. நான் உனது அற்ப படைப்பான மனிதர்களை என்னை விட மோசமானவர்கள் என்று நான் நிரூபிக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் அவர்களை வலப்பக்கம் இருந்தும் இடப்பக்கம் இருந்தும் முன்பக்கம் இருந்தும் பின்பக்கம் இருந்தும் வந்து வழிகெடுப்பேன். நீ படைத்த இந்த அற்ப மனிதன் உனக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள் என்று உனக்கு நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று பெரும் ஆணவத்துடனும் ஆங்காரத்துடனும் சவால் விடுகிறான். அக்கணமே அல்லாஹ் அந்த அவகாசத்தை அளித்தான். அன்று முதல் இப்லீஸ் தன் சந்ததிகளான ஷைத்தான்கள் மூலம் மனித குலத்தை வழிகெடுக்கும் தனது மாபெரும் போரை ஆரம்பித்து விட்டான். பகுதி 3. ஷைத்தானின் தலைமையகமும் படையும். இந்த மாபெரும் வழிகெடுக்கும் பணியை இபிலீஸ் எங்கிருந்து இயக்குகிறான் என்று நீங்கள் தெரிந்தால் உங்களை வியப்பில் ஆழ்த்தலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இபிலீஸ் தனது சிம்மாசனத்தை நீரின் மீது அமைக்கிறான், பிறகு தன் பட்டாளங்களை மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த அனுப்புகிறான் என்று சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அங்கிருந்து அவன் தன் படைகளுக்கு இலக்குகளை நிர்ணயித்து கொடுக்கிறான். உலகமெங்கும் குழப்பத்தையும் சீர்குழலையும் பாவச் செயல்களையும் விதைக்கும் ஷைத்தான்கள் தங்கள் பணி முடிந்து திரும்பும்போது ஷைத்தானின் தலைவன் இபிலீஸ் தன் படைகளிடம் கேட்கிறான், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று. அதற்கு ஷைத்தான்கள் சொல்லும், நான் ஒருவனை திருட வைத்தேன், நான் ஒருவனை பொய் சொல்ல வைத்தேன் என்று இதுபோல பல கெட்ட செயல்களை சொல்லும். ஆனால் இபிலீஸ் அதை பெரிதாக கருதுவதில்லை. அந்த ஷைத்தானின் கூட்டத்திலிருந்து ஒரு சில கூட்டம் சொல்லும், நான் கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவினையை ஏற்படுத்தி இருவரையும் பிரித்து அவர்களின் குடும்ப அமைப்பை உருகுலைக்கிறேன். அவனை இபிலீஸ் அருகில் அழைத்து, நீதான் மிகச் சிறந்தவன் என்று பாராட்டுகிறான். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மனதை ஊசலாட வைக்கும் ஒவ்வொரு ஷைத்தானும் கடல் நடுவில் உள்ள சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் இப்லீஸுக்காக வேலை செய்கிறார்கள். என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே,
இந்த இபிலீஸ் பற்றியும் ஷைத்தான் பற்றியும் மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் பார்ட் 2 வேண்டும் என்று கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்காக நான் அதை பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இதேபோல் இஸ்லாமிய வீடியோக்கள் அதிகமாக பார்க்க விரும்பினால் யூடியூப்க்குள் சென்று எனது யூடியூப் சேனலின் பெயரை டைப் செய்தால் எனது வீடியோ அனைத்தும் உங்களுக்கு காட்டப்படும். எனது சேனலுக்குள் சென்று வீடியோவை பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பின்னர் நான் போடும் அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வரவேண்டும் என்றால் பெல் பட்டனில் ஆல் என்று கொடுத்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.